உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் பாசிப்பருப்பு நல்லா அலசி எடுத்துட்டு, அரை கப் கத்திரிக்காய் ரெண்டையும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 6-7 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு பொரிஞ்சதும், அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது உள்ள சேர்த்தி ஒன்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கிட்டு, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ள சேர்த்தி தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம பாசிப்பருப்பு கத்திரிக்காய் வேக வச்சு வச்சுருந்ததை உள்ளே சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் கலந்துட்டு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கினது மசிச்சு இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒன்ஸ் நல்லா கொதி வந்துச்சுனாவே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது என்ன உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால அடி பிடிச்சிரும், கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.